இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தோல்வியடைந்து விட்டதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு பெரும் பயன் அளிக்கும் வடகிழக்கு பருவமழை சராசரியாக 414 மில்லிமீட்டர் பெய்திருக்க வேண்டிய நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 161 மில்லிமீட்டர் மட்டுமே பெய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் தோன்றிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அண்டை மாநில பகுதிகளுக்கு திசை மாறியதால் தமிழகம் பலன் பெறாமல் போய்விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே பனிக்காலம் தொடங்கிய நிலையில் மழை பொழிவு குறைவுக்கு அது காரணம் அல்ல என்றும் பிரதீப் ஜான் விளக்கமளித்துள்ளார். நம்ம மான்சூனில் எப்பவுமே பிரேக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக க்ளவுட்ஸ் இல்லை அப்படின்னா ரேடியேஷன் வந்து ஹையாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பனி இருக்கும். ஸோ பனி வந்துட்டனால மழை பெய்யாதுன்னு கிடையாது. 10 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பனி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரதா புயல்னால நல்ல பலத்த மழையும் பெய்தது. ஸோ பனி வந்துட்டனால மழை பெய்யாமல் போயிடும் அப்படின்லாம் கிடையாது. பனி வந்து அது ஹை ப்ரெஷர் இருக்கனால பனி வரும், லோ ப்ரெஷர் இருக்கனால நமக்கு மழை வரும். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வந்து எப்பயுமே பக்கத்தில் தான் இருக்கிறோம். எப்பயுமே நேச்சரோட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஒரு லோ ப்ரெஷர் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது.